பாலாடையில் நெய் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த டப்பில் வந்து டெய்லி 1/2 லிட்டர் பால் வாங்கினோன்னா அந்த ஆடையை எடுத்து நம்ம வச்சுருந்தோம். அது ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் இந்த பால் தயிர் ஊற்றி அதை கிண்டி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும். வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் இப்போ மாற்றிருக்கேன். அதில் ஐஸு கட்டி போட்டுறணும். ஐஸ் கட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மத்து வேண்டாம், மிக்ஸி வேண்டாம், கைனாலே இப்போ கடையிறோம் பாருங்கள். இப்படி கரண்டிட்டு அடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி வந்து உருண்டு திரண்டு வந்துட்டு பாருங்கள். இதை அப்படியே இது பிளேட்டில் மாற்றிலாம். பாத்திரங்கள் நிறைய கழுவ வேண்டாம். 2 பாத்திரம் தான். எடுத்து வச்ச பாத்திரம் ஒன்று, இந்த பாத்திரம் ஒன்று தான். இதுலேருந்து இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள். எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டுடணும். அடுத்து உள்ளதையும் எடுத்து வெண்ணெயாக வைக்கனாலும் வச்சிடலாம், நெய்யாக உருக்கினாலும் உரிக்கலாம். பால் ஆடை எடுத்து இதில் வந்து பட்டர் தயார் பண்ணதுக்கு நம்ம அதை எடுத்து ஒரு பாலித்தீன் கவரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது வாடுத்து இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன ஸ்வீட் செய்யணுமோ செஞ்சுக்கலாம். வெண்ணெய் எடுத்து அப்படியே உரிக்கிறேன். நெய் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 முருங்கைக்கீரையை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ருசி மணமும் இருக்கும். வீட்டிலே நெய். பாலாடையில் நெய் வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு.